நாம் இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடியதான ஒரு தேங்காய் துவையல் தாங்க. தேங்காயும் பச்சை மிளகாய் சேர்த்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா காரசாரமாக சுருன்னு இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக பொரிக்கடலை, நம்ம பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோங்களா, அதுவும் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட வேணுனாலும் போட்டுக்கலாம். எனக்கு இதுவே நல்லா அதிகமாக தான் இருக்கும். இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிட்டு இது கூடவே தேவையான அளவு நம்ம உப்பையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மிக்ஸியில் நம்ம அரைக்கலாம். அரைக்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அரைங்க. முதல்லையே நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம்னா சரியாக அரைப்படாத மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்து அதிகமாக அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த சட்னி மாதிரி ஆயிரும். நல்லா காரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். உப்பு உரப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூடான சாதத்துலேயும் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பழைய சோறுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். வேறு அந்த குழம்பு இந்த குழம்புன்னு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இதை மட்டுமே வச்சு நம்ம நல்லா சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி பழைய சோறு கூட வச்சு சாப்பிட போகிறேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பழைய சோறு துவையெல்லாம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. அப்புறம் இது பழைய சோறுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தோசைலாம் சுடுவோம் பார்த்தீங்களா, தோசை இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா உப்பு உரப்புமா அப்படி காரசாரமாக நாக்கெலாம் செத்து போய் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம இந்த துவையல் அரைச்சி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கங்க. ஈஸியாக தாங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். 5 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ருசியாக சாப்பிட்ட திருப்தியும் நமக்கு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். தேங்க்யூ.